குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். உங்ககிட்ட ஒரு நபர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அன்றாட உங்ககிட்ட பொய்யே தான் சொல்லுவார். அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது வெறும் பொய் தான். அவர் வாயை திறந்தாலே பொய் தான். அப்படின்னா அவர் மேலே உங்களுக்கு மதிப்பு இருக்குமா? இருக்கவே இருக்காது இல்லைங்களா? ஏன்னா உண்மைக்கு தான் மதிப்பு, உயர்வு, அன்பு எல்லாமே கிடைக்கும். பொய்க்கு ஒன்றுமே கிடைக்காது. பொய்ங்கிறது இல்லாத ஒன்று தானே சொல்கிறோம். அது பொய், அது மாயை. சரி, இப்போ நம்ம மனசு நம்மக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கு? இல்லாத ஒன்று தான் காட்டுது. இப்போ என்னுடைய பெயர் சோபனானா, எனக்கு இவங்க தான் கணவர், இவங்களாம் குழந்தைங்க, என்னுடைய பொருட்கள்லாம் இது, எனக்கு இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எனக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது, நான் வாழ்க்கையில் இதெல்லாம் அடையணும், இதெல்லாம் சாதிக்கணும், என்னை 4 பேர் புகழ்ந்து பேசணும், இது எல்லாம் என் மனசு சொல்லி 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 என்னை டம் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் நம்ம குரு சொல்லி தான் நமக்கு தெரியும், நம்ம மனுஷங்களாக பிறந்ததே இறைவனை அடைஞ்சு சக்தி வாய்ந்த மனிதர்களாக வாழ்ந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம கிட்ட நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப பொய் சொல்லி நம்மளை ஒரு சக்தி அற்ற நிலையில் ஆக்குறது எது? நம்ம மனசு தான். அப்போ அந்த மனசை நாம் ட்ரெயின் பண்ணணும், அடங்க செய்யணும். அதுக்கு தான் தியானம். நம்மள மாதிரி குருதேவ வாசி யோகத்தில் ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த குரு கிட்ட நம்ம தியானம் எடுத்துக்கிட்டு அந்த மன்றாடம் பயிற்சி பண்ணி குரு சொல்கிற உபதேசப்படி வாழ்ந்து, குரு நம்மளை பார்த்து நம்மளை எப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து கைட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளை பார்த்து எந்த கைடன்ஸ் வருதோ அதை நல்லா உள்வாங்கி அதை அதன்படி வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். நாம் சாதிக்க பிறந்தவர்கள், சிங்கம் போல வாழ பிறந்தவர்கள். இதை தானே நம்ம குரு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ சிங்கம் போல நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா, அதை நம்ம மாற்றங்கள் தான் நம்மளுக்கு சொல்லும். எல்லா ரிசல்ட்டும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நன்றி. ஆத்மா வணக்கம்.